திருப்பி கவனிங்க. ஒரு மூல் CO2 மூலக்கூறுள்ள அணுக்களின் எண்ணிக்கை. இப்போ எங்களுக்கு தெரிய வேணும், எந்த ஒரு பதார்த்தத்திலையும் ஒரு மூல்ல இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கை அதை நாங்கள் சொல்லுவோம் அவகாதரோ மாறிலி. இதுல கிளியரா இருக்கும். அப்போ ஒரு மூல் வந்து ஒரு மூலன்றது என்னத்தை குறிக்கும் என்று சொன்னால் அவகாதரோ மாறிலி தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு மூல்ல ரைட். இப்போ 6.02 தர 10^23 வேல்யூ. 10 வேல்யூ சின்னனா தான் போடப்படும். 23 வேல்யூ அணுக்கள் இருக்கு ஒரு மூல்ல. அடுத்தது உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு மூல் எப்படி கண்டுபிடிக்கிறது. உதாரணமா CO2க்கு வருவோம். CO2ன்னா மூலத்திரிவை காணும். எல்லா அடிப்படைகளையும் கவனிச்சு கொள்ளும். CO2ன்ற மூலத்திரிவை காணும். ரைட். அப்ப உங்களுக்கு தரவுல தருவினம் C=12 சரியா, O=16 இது உங்களுக்கு தருவினம். இது அது சாரண திரிவு. ரைட். அடுத்தது இதை வச்சு கொண்டு போகுமா என்ன, ஒன்று தர ஏன் ஒன்று போட்டீங்கன்னா இங்கே கீழே இருக்க ஒன்று ஒன்றுமே இல்லாடி ஒன்று தர 12 சக 2 தர பெருக்கல் அடையாளம் ஒரு சில அணுக்களத்தினே இருக்குன்ற 2 இருக்கு. அப்ப 2 ஒன்று 16. அப்ப இது 44 கிராம் மூல் -1. ஏன் மூல் -1 கிராம் மூல் -1 என்றால் மூலத்தினுடைய அலகு வந்து கிராம் மூல் -1. ஒரு பல விடயங்கள் சொல்லப்படுகிறது. ரைட். மூல் -1 கேள்விகள் பாயும். ரைட். விட சொல்லாட்டி சட்டம் தன் கடமையை செய்யும். ரைட். அப்ப 44 கிராம் மூல் -1. அப்ப இதே விஷயம் CO2 சாரண திரிவுன்னு சொல்லி சொன்னா கேட்டால் நீங்கள் 44 சொல்ல வேணும், கிராம் மூல் -1 சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு அலகு இல்லை, சாரண திணிவுக்கு அலகு இல்லை. மூலத்திணிவு கேட்டால் அலகு சொல்லாட்டில் புள்ளிகள் இல்லை. அப்ப மூலத்திணிவு கேட்டா கட்டாயம். ரைட். இப்ப இந்த கேள்வியில வந்து அவர் ஒன்றுமே உங்களை கஷ்டப்படுத்தல, ஒரு மூலண்டு தந்துட்டார். ஆகவே அவகாதுர மாறிலி இருக்க வேண்டும். அது எல்லா விடையிலையும் அவகாதுர மாறிலி இருக்கு. அடுத்தது அணுக்களின் எண்ணிக்கை. அணுக்களின் எண்ணிக்கை எப்படி காண்றது என்றால் கவனிங்க. இப்ப H2O அணுக்கள் எண்ணிக்கை காண்றது. H2Oல இருக்க அணுக்கள் எத்தனை என்றால் 2 ஐதரசன் அணுவும் ஒரு O அணு. அப்ப மொத்தமா 2 3 அணு இருக்கு. அப்ப கார்பன் ஆக்சைடுல எத்தனை நீங்களா சொல்லுங்க. 3 3 உண்டு. H2SO4ல H2SO4ல 6 என்ன தெரியாதோ என்ன தெரியாதோ அவசரப்படக்கூடாது. சில விஷயம் அவதானமா இருக்கும். எப்படி 7 வந்துச்சுன்னா இங்க 2 இருக்குது, கந்தகம் 1 2 3 3 ஒட்சன் 4 இருக்கு. 4 3 7 4 3 7 சரியா, 4 3 7 ரைட். இப்போ இதே கேள்வியை வேறு வேறு இதற்கு மாற்றி பழகும், அப்பதான் செய்யலாம். ரைட். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளா விடைக்கு வர போகிறோம். ஒரு எந்த விளக்கம் தேவையில்லை. என்ன 6.02 தர 10^23 தர 3 ஏன் 3 போட்டதுன்றது எல்லாருக்கும் தெளிவா இருக்கும். ஏன் ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் மொத்தமா 3 அணுக்கள் இருக்கு. சரியா, பரிச்சத்தினைகள் இது 3வது தடவையா போட்ட வினா. CO2 தடவை அவைக்கு நெடுகாதுல ஒரு ஆசை இருக்கு. ரைட். ரைட். அடுத்த வினாவுக்கு போவோம்.
காயத்ரி வாசிங்க போதுமா? பின்வரும் சமன்படுத்திய ரசாயன சமன்பாட்டிற்கேற்ப ஐதரசன் சல்பைட் ஆனது கந்தவீர் ஒட்சைட்டுடன் தாக்கம் புரிகின்றது. ஐதரசன் சல்பைட்டின் ஒரு மூலுடன் தாக்கம் புரியும் கந்தவீர் ஒட்சைட்டின் அளவு. இது ஒரு அருமையான கேள்வி. இதுல இருக்கிற விஷயங்களை கவனிக்கும். H2S என்றது ஐதரசன் சல்பைட்டு. இது மனம் என்னென்றால் கூழ் முட்டை மனம். சரியா? கூழ் முட்டை மனம் ஒன்றை நோட் பண்ணோம். கூழ் முட்டை மனம். சரியா? கூழ் முட்டை தாங்க இல்லாத ஒரு நாத்தல் மனம் பெறும். கூழ் முட்டை. சரி, அடுத்த விஷயம். இதுல முன்னுக்கு இருக்கிறத மூல் மூல் என்றாலும் யோசிக்க கூடாது. இந்த இருக்கு இதுல முன்னுக்கு இருக்கிறது மூல் எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். சமப்படுத்துறது நாங்கள் பாவிக்கிறோம். இங்க 2 மூல் ஐதரசன் சல்பைட்டு ஒன்றும் இல்லாட்டி வளமையான விஷயம். ஒரு மூல் SO2 கந்த வீரொக்சைட்டோட தாக்கமடைந்து 2 மூல் நீரும் 3 மூல் கந்தகம் பெறும். இதுதான் விளக்கம். சரியா? அப்ப இதுக்குள்ள எழுதி கொள்ளுங்க விஷயத்த. இங்கு இங்கு எல்லாம் எழுதணும் போதுமா? இங்கு 2 மூல் H2S 2 மூல் H2S 1 மூல் SO2 உடன் 1 மூல் SO2 உடன் தாக்கமடைந்து 6 மூல் நீரையும் 6 மூல் நீரையும் H2O-வையும் 3 மூல் கந்தகத்தையும் தருகிறது. 3 மூல் கந்தகத்தையும் தருகிறது. சார் 2 மூல் தான் இனி 2 மூல் நீரையும் மாறி சொல்லிட்டேனா? 6 மூல். ஓ சாரி ரைட். கவனிங்க திருப்பவங்க எப்பம் 2 மூல் H2S 1 மூல் SO2 உடன் தாக்கமடைந்து 2 மூல் நீரையும் 3 மூல் கந்தகத்தையும் தரும். குட். அவதானமா இருக்கிறீங்க. நான் ஏதோ மாறி சொல்லிட்டேன். டங் ஸ்லீப். ரைட். லன்சன் திருப்பி சொல்லலாம். லன்சன் ஆமாம் சார். சொல்லுங்க. இங்கு ஒரு மோல் H2S ஒரு மூல் H2S இருக்கு. என்னடா ஒரு மூல் H2S இருக்கு. இப்ப சொன்னதை இப்பவே கஷ்டப்படுறோம். சொல்லி வாய் மூடவே கஷ்டமா இருந்தா என்ன செய்யறது? கிருஷாந்தன் ஓம் சார். இங்கு 2 மோல் H2S 1 மோல் SO2 உடன் தாக்கமடைந்து 2 மோல் H2O 3 மோல் கந்தகத்தை தரும். ரைட், வெரி குட், சிறப்பு. ரைட். இப்ப கவனிங்க. சரியா? இனி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. என்னடா? ரைட். வேற அந்த அதிர்ஷ்டசாலி மதுவலி சொல்லுங்க. ரைட். இதே மாதிரி ஒளித்தோப்பு சமன்பாட்டை வச்சு கொண்டு சொல்லுங்க பாப்போம். எத்தனை மூளை என்ன விஷயம்? ரைட். ஒளித்தோப்பு சமன்பாட்டை வச்சு ஈடு செய்த சமன்பாட்டை வச்சு 6 மூல் கார்பனீரொட்சைட்டும் ரைட் 6 மூல் நீருடன் சேர்ந்து தாக்கமடைந்து தாக்கமடைந்து 1 மூல் குளுக்கோஸையும் 6 மூல் ஆக்சிஜனையும் தரும். வெரி குட். இளவாலை Thank you, கன்னியர் sir. மேடம். ரைட். உங்களால இளவாலை கன்னியர் மேடம் சிறப்படைகள். வெரி குட். அடுத்த விஷயம். அப்ப இப்ப எல்லாருக்கும் விளங்க வரும்.
சரியா? எல்லாருக்கும் இது விளங்கி இருக்க வேணும். Right. இப்ப பார்த்தோம்னால் இந்த விஷயம் வடிவ விளங்கிட்டு அங்க ஒரு விஷயம் இல்லை. ரைட், திருப்பி மறுக்கா சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. 2 மூல் H2S 1 மூல் SO2 தாக்கம் அடைந்து 2 மூல் நீரம் 3 மூல் S கந்தகம் உருவாகும். இப்ப கேள்வி, ஐதரசன் சல்பைட்டின் 1 மூலுடன் தாக்கம் புரியும் கந்த வீராக்சைடின் ஐதரசன் சல்பைட் இந்த இருக்கு H2S. இப்ப இதுல முன்னுக்கு சாம்பாடு 2 இருக்கு. அவர் கேட்கிற 1 மூல். அப்ப என்ன செய்வோம் என்றால் 1 மூலத்தான கேட்கிறார். அப்ப 2 பிரிக்க வேணும். அப்ப இங்கேயும் அப்படித்தான், எல்லாத்தையும் 2 பிரிச்சு கொண்டே போகும். ஏன் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2. கந்தக வீராக்சைடின் மூல் SO2 தான் கேட்கிற. சரியா? அப்ப எத்தனை என்ன விட வரும்? என்ன விடை? 5.5. 2 உங்களுக்கு தெரியும் தானே, அரை என்றதும் 2 1 என்றதும் 0.1 என்றதும் 0.5 என்பதும் சமனான. இப்ப நான் கேள்வி கேட்க போகிறேன். இதுக்கதான் விட. சரியா? ரொசாரியோ சொல்லுங்க. இளவாலை புனித ஹென்றி அரச கல்லூரி. ரைட், ரொசாரியோ. ரைட், 4 மூல் H2S வடிவ கவனிக்க வேணும். 4 மூல் H2S தாக்கமடைந்து உருவாகும் நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யார்? நாலு மூல் H2S தாக்கமடைந்து உருவாகும் நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யாது? 10. இவ்வளவு நேரம் என்ன தம்பி செய்த நாங்கள்? நிதர்சன் 10. நிதர்சன் 8. 8. இல்ல சார் 4 சார். என்ன ஏலத்துல விடுறியல் போல இருக்கு. ஏலம் போடுற மாதிரி இருக்கு. 4 8 4. 4. அப்புறம் என்ன? குட், 4. இங்க நான் 4 மாத்தினால் இதான விஷயம். 4 மாத்த வேணும்டா, இங்க 2 இருக்க வேணும். 4 மாத்த வேணும், இங்க 2 இருக்க வேணும். சரியா? அப்ப 2 4. அப்ப இங்க 2 பெருக்கினால் பஞ்சகம் செய்யாமல் இங்கேயும் 2 பெருக்க வேண்டும். அப்ப 2 4. அல்லாட்டி சிம்பிளா சொல்லலாம், இங்க 2 இருக்குது. அப்ப 2 இருக்கிறப்ப 4 வருதுண்டா, இங்கேயும் 2 இருக்கிற 4 தானே வரும். நான் சிம்பிளா தானே கேட்டேன். நீங்களாம் எனக்கு கஷ்டப்படுறீங்க. இதான் பிரச்சனை. தேவையில்லாம கஷ்டப்படுறதுல தமிழன் வெள்ளாடு. சரியோ? மற்றவர்கள் எல்லாரும் ஈஸியா செய்கிற வேலையை நாங்க புதுசா நினைச்சிட்டு வைப்போம். இந்த பண்பாடா போகுது. ரைட், இது விளங்கி இருக்கும். இப்ப விட்டு கேள்வி வடிவா விளங்கினா இதை மாதிரி என்ன கேள்வி வந்தாலும் செய்யலாம். நாங்கள் அதான் பிரச்சனை, கவனிக்கிறோம் இல்லை. ரைட், அடுத்த கேள்வியை வாசிங்களா அதுயா? ஒரு தாவரக் கலத்தின் வரிப்படம் இங்கு தரப்பட்டுள்ளது. இதில் காட்டப்பட்டுள்ளனவும் விலங்கு கலங்களிலும் காணப்படுவனவுமான பகுதிகள் யாவை? ரைட், அப்ப தான் முதலே சொல்லியாச்சு, தாவர கலத்தின வரிப்படம் என்று சொல்லியாச்சு. இதில் காட்டப்பட்டுள்ளவும் விலங்கு கலங்களிலும் காணும், 2லையும் இருக்கவன். சரி, இப்ப கலைச்சுவர் எதுல இருக்கு? தாவரத்துல இருக்கா விலங்குல இருக்கா? 2லையும் இருக்கு. தாவர கலத்தில். Right. அப்ப தெரியும், அது தாவர கலத்துல மட்டும்தான் இருக்கும். சரியா? அப்ப ஏ என்றதான் கலைச்சுவர். ஏ விட என்ன சொல்லினா விலங்கு கலங்களிலும் காணப்படும். ஏ விட கடைசி மட்டும் வரமாட்டார். ரைட், அவர் அவுட். ஏன் அவுட்? ஏன் அவுட்? தாவரத்துல மட்டும்தாங்க. தாவரத்துல மட்டும்தான் இருக்கும். அப்ப ஏ என்றால் வரவே வராது. ரைட், விஷயம் முடிஞ்சு.
அடுத்த பி என்றால பாருங்க பச்சை ஒரு மணி. இது எங்க இருக்கு? பச்சை ஒரு மணி தாவரம். வருது. அப்ப பி என்றாலும் அவுட். எனவே 2 3 பேரும் அவுட் என்றா அடுத்தால இனி சும்மா இருக்க பம்பா செக் பண்ணி பார்க்கலாம். சொன்னா சரி ஒன்று. ரைட். சி குழியா ஒரு முதல் ஒரு மென்சர் 2லையும் இருக்கு. பாருங்க பாருங்க ஒன்றும் இல்லை இல்லை. இப்ப நாங்கள் இதுவரைக்கும் என்ன எத்தனை எம்சிக்கு செய்து முடிச்சிட்டோம்? 103 எம்சிக்கு செய்து முடிச்சிட்டோம். 103 பல்வேறு வினாக்கள் செய்துட்டோம். 2016 40, 2017 40, இப்ப 23. சரியா? கணக்கு சரியா? ஓம் சார். ரைட். அப்ப அனுபவம் தன்பாடுல வர. சரியா? அடுத்த வினா ஜனகன் வரலையோட ஜனகன். ஆம் சார். ரைட் வாசிங்க. கார்பன் ஆக்சைடு கந்தக ஆக்சைடு எனும் சேர்வைகள் தொடர்பான கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களை கருதுக. ஏ அச்சேர்வைகள் அமில ஆக்சைடுகளாகும். சரி. பி அச்சேர்வைகள் அறை வெப்பநிலையில் வாயுவாக இருக்கின்றன. சரி. சி அச்சேர்வைகள் நிறமற்றன. சரி. ஏபிசி என்ன? வெரி குட் சிறப்பு. இப்ப கொஞ்சம் குறுக்கு விசாரணை. ரைட். நீதிமன்றத்துல தான் நடக்குது. ரைட். ஏன் தம்பி அமில ஆக்சைடுன்னு சொன்ன நீங்க? ஏன் அமில ஆக்சைடு என சொன்னீர்கள்? அதான் பிரச்சனையா போச்சு. ரைட். ஏன் பிள்ளைகள் அமில ஆக்சைடு? யாராவது? இது ஏன் அமில ஆக்சைடுன்னு யாருக்காவது தெரியுமா? ஒருத்தரும் தெரியாது. அல்லுலோக ஆக்சைடு நெருப்பு. ரைட். அல்லுலோக ஆக்சைடுகள் அமில இயல்புடையவை. வெரி குட் பிரவீன். அல்லுலோக ஆக்சைடுகள் அமில இயல்புடையவை. நேற்று பிரவீனை கூப்பிட்டனா ஏன் மைக் ஆன் பண்ணல? அது கவரேஜ் இல்லாம போயிட்டு. ரைட். சரி சரி ரைட் ஓகே குட். சரி. அமில ஆக்சைடுகள் மறக்கக்கூடாது. அமில ஆக்சைடு என்று சொன்னால் என்ன உடனே ஞாபகம் வரணும் அல்லுலோகம். ஆனால் அல்லுலோகங்கள் அமில ஆக்சைடை உருவாக்கும். இது தெரியாமல் என்ன படிக்கிறது? ரைட். மியூட் பண்ணும். மைக்க மியூட் பண்ணு. ரைட். அப்ப அல்லுலோக ஆக்சைடுகள் சாரி அல்லுலோகங்கள் அமில ஆக்சைடுகள். அதே மாதிரி அது இந்த மறுதலை உலோகத்துக்கு எது சொல்லு அல்லுலோகம். ரைட். அப்ப உலோக ஆக்சைடுகள் மூல ஆக்சைடுகள் இதுகள் எத்தனையோ தரம் பேரும் இது நான் எத்தனையோ தரம் சொல்லிட்டேன். ஏன் ஜனகன் இதுக்கு விட சொல்ல கஷ்டமா இருக்கு? இது எத்தனையோ தரம் விளங்கப்படுத்தியாச்சு. இது அடிப்படை விடயம். அப்ப உலோகங்கள் மூல ஆக்சைடுகளை உருவாக்கும். சரியா? உலோகங்கள் மூல ஆக்சைடு ஒவ்வொன்றும் நோட் பண்ணணும். நான் சொல்றதை நோட் பண்ணினா அப்படின்னா சொல்லியிருக்கலாம். உலோகங்கள் மூல ஆக்சைடுகளை உருவாக்கும். அல்லுலோகங்கள் அமில ஆக்சைடுகளை உருவாக்கும். இதுதான் பொதுவான நியதி, பொதுவான நிபந்தனை. அப்ப அச்சேர்வைகள் அமிலங்களின் இப்ப உங்களுக்கு அடுத்தது கார்பன் ஒரு அல்லுலோகம், அடுத்தது கந்தகம் ஒரு அல்லுலோகம். ஆகவே 2 ஆக்சைடுகளும் அல்லுலோக ஆக்சைடுகள். அப்ப ஏ என்ற கூற்று சரி. அச்சேர்வைகள் அறை வெப்பநிலையில் வாயுக்களாக இருக்கின்றன. 2 பேரும் வாயு வந்தாலும் சரி. அச்சேர்வைகள் நிறமற்றது. இதெல்லாம் நிறமற்ற வாயுக்கள். சரியா? அவ்வளவுதான். அப்ப இதுக்கு வேற எந்த விளக்கம் தேவையில்லை. கந்த வீராக்சைட்டால சூழலுக்கு என்ன பிரச்சனை வரும்? அமில மழை. கந்த வீராக்சைட்டால சூழலுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கேட்டால் அமில மழை. இது எப்படி சூழலுக்கு விடுவிக்கப்படுதுன்னு சொன்னால் ஏன்னா இயற்கையில் எப்படி விடுவிக்கப்படுதுன்னு சொன்னால் எரிமலை வெடிப்பு வந்த கேள்விகள்.
எரிமலை வெடிப்பால சூழலுக்கு விடுவிக்கப்படுற வாயு கந்தக வீராக்சைடு. சரியா? கந்தக வீராக்சைடு. சரி, அடுத்த வினாவுக்கு போவோம். ஜனகன் சொல்லலாம். இப்ப மூல ஆக்சைடுகள் எது மூல ஆக்சைடுகளை தோற்றுவிக்கும்? என்ன சார்? என்ன சார் கேட்கக்கூடாது, கேட்ட கேள்விக்கு கூட தான் சொல்ல. சுடர் மாதிரி சுடர் மாதிரி என்ன விட உலோகங்கள் 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 உலோகங்கள்லாம் மூல ஆக்சைடுகளை உருவாக்கும். வெரி குட். சரியா? உலோகங்கள் மூல ஆக்சைடுகளை உருவாக்கும். நான் சொன்னேன், நான் ஒழுங்கா வடிவா படிச்சாதான் என்ன பரீட்சையில இலகுவா இருக்கும் பரீட்சை. ஜனனுக்கு எத்தனை மார்க் சயின்ஸ்? தெரியல சார். என்னடா தரையில இருந்தது? இலங்கையில இருக்கிற முன்னணி பாடசாலை தரையில இருந்தா ம் அப்ப விஞ்ஞானத்துக்கு எத்தனை மார்க்ஸ்? அதுக்கும் தெரியல. பாப்போம். ரைட். வேற மல்லிஞ்சா சந்தைக்கு வேற 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 ரைட். அடுத்த கேள்வி. வைஷ்ணவ சர்மா வேகமா வாசிக்கலாம். வைஷ்ணவ சர்மா விரைவாக வாசிக்கலாம். ஆம் சார். பின்வரும் வரைபடத்தில் ஏபிசி ஆகியன 3 ஒளிக்கற்றைகளாகும். ஒரு கண்ணாடி வில்லையை பயன்படுத்தி இவற்றில் ஒரு கற்றையை உருவி காட்டப்பட்டுள்ள ஏனைய ஒரு கற்றையாக மாற்றலாம். அது பின்வரும் அக்கூற்றில் சரியாக ரைட். அப்ப இதுல இருக்கிற ஐடியாக்கள் இருக்கா பார்த்து கொள்ளுவோம். சரியா? கேள்வியை அணுகிற முறைகளை வடிவா நோட் பண்ணி கொள்ளுங்க. மற்றது ஏன் நான் எம்சிக்யூ திருப்பி சொல்றேன் வடிவா பார்க்க வரும்னு சொன்னால் 40 வினாக்கள்ல சரியா ஒவ்வொரு வினாக்களுக்கும் 200க்கு 2 புள்ளிகள், 100க்கு பாகைகள் 1 புள்ளி. அப்ப ஒவ்வொரு வினாவையும் மிக அவதானமாக அணுக வேண்டும். சரியா? அதுதான் உங்களோட வாழ்வு சாவான்ற மாதிரி உங்களோட புள்ளிகளை இறுதி புள்ளிகளை ஏயா பியா சியான்ற தீர்மானிக்கிறது இந்த எம்சிக்யூ தான். அதுல யாருக்கும் சந்தேகம் இருக்காது, இருக்கவும் கூடாது. ஆயிடுச்சு. அப்ப எம்சிக்யூ வடிவா செய்துட்டான்னு சொன்னா செகண்ட் பார்ட் அப்படியே இறங்கும். அது என்ன, அது சின்ன விஷயம், யூஜிபின்னு சொல்லுவாங்க. ரைட். அப்ப இதை வடிவா கவனிக்க வேணும். சரி, இதுல ஒவ்வொன்றுக்கு நீங்க புள்ளடி போடல என்ன தேர்தல் மாதிரி தான் இந்த விஷயங்கள் போட்டதுதான். ரைட். பறிக்க முடிய பிறகு மாத்தலாம். சரியா? எலெக்ஷன்ல ஓட் பண்ற மாதிரி தான். அதிகாரம் கொடுத்தால் 5 வருஷத்துக்கு பிறகுதான் இருந்தால் போகும். சரியா? ரைட். அப்ப ஏபிசி 3. இந்த முதலாவது கட்டைக்கு பேரடா சமாந்தர கட்டைன்னு சொல்லுவோம். 7ஆம் ஆண்டுல இருக்கு. உங்கள்ட்ட கேள்வி கேட்டா நேரம் கூட நான் சொல்லிக்கொண்டு போறேன். இது எல்லா கதிரும் ஒரேடியா குவியுது. ஆகவே இதை சொல்லுவோம் குவி கற்றை. ஒரு புள்ளியில எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க சார்? இதெல்லாம் மேஜிக்கண்டா? இது அம்புக்குறி இருக்கு, ஒரு நேர்கோடு போட்டு அம்புக்குறி போட்டு அதுக்கு பேர் இதுக்கு பேர் ஒளிக்கதிர். இப்படி சேர்ந்திருந்தால் ஒளிக்கற்றைன்னு சொல்றோம். மாறல இருக்கு. இப்ப நான் இங்க இருக்கிறேன், இதுக்கு பேர் ஒளிக்கதிர். ஏ என்றதுக்கு பேர் ஒளிக்கற்றை. அப்ப பிஏ பாருங்க, பிக்கு என்ன பேருன்னு சொன்னால் குவி கற்றை. எல்லாமே ஒரு இடத்துல போய் கும்பிடுது. எல்லாரும் போய் கும்பிடணும் எல்லா கதிரும். ரைட். இது ஒரு புள்ளியில இருந்து வந்து அப்படியே விரியுது. ஆகவே இது விரி கற்றை. அவ்வளவுதான் விஷயம். இப்ப கேள்வியை பாருங்க. இதான் இதுன்ற அடிப்படை விஷயம் சொல்லியாச்சு. பின்வரும் கூற்றில் சரியாக காட்டப்பட்டிருக்கு. ஒரு கண்ணாடி
ஒரு கண்ணாடி வில்லையை பயன்படுத்தி ஒரு கண்ணாடி வில்லையை பயன்படுத்தி இவற்றில் ஒரு கற்றையை உருவில் காட்டப்பட்டுள்ள ஏனி ஒரு கற்றையாக மாற்றலாம். எந்த கூட்டிலா சரியாக காட்டப்படும்? முதலாவது பாருங்க, குவிவில் அடுத்தது ஒவ்வொரு தரம் என்னென்ன செய்வினம் என்று தெரிய வரும். ஒவ்வொரு தரம் இந்த ரைட். இதுக்கு முதல் இந்த வில்லைகள் ஆடிகள் தொடர்பான ஒரு அடிப்படை அறிவு உங்கள்ட்ட இருக்க வரும். இப்ப நான் கூறினது வில்லையா ஆடியா? நான் கூறினது வில்லையா அல்லது ஆடியா? வேணுஜன் இல்லை இல்லை வில்லை. எதை வச்சுக்கொண்டு வில்லையா அல்லது ஆடியான்றதை கண்டுபிடிப்பீங்க? ஆடி என்ற ரசம் பூசப்பட்ட பக்கத்துக்கு கோடு ஓடும். வெரி குட். அப்ப ஆடி என்று சொன்னால் எங்கே உங்களுடைய வீடியோவை காணவில்லை, உங்களை பார்க்க ஆசையாக உள்ளது. இனித்தான் பூனைக்குட்டி மாதிரி முகங்கள போறீங்களோ? வீடியோ ஆன் பண்ணுங்க. நைஸ் ரைட். அப்ப வில்லை என்றால் அங்கு நடக்கிறது என்ன? வில்லை என்றால் ரசப்பூச்சி இருக்காது, ஆடி என்றால் இரசப்பூச்சி இருக்கும். இதன் அடிப்படை விஷயம் மறக்கக்கூடாது. அடுத்தது, வில்லைகளில எப்பவுமே நடைபெறுவது ஒளி முறிவு. சொல்லிவின முறிச்சு போடுவேன். ரைட். அப்ப அங்க என்ன முறியும் என்று சொன்னால் ஒளிதான் முறி. ஒளி முறி. வில்லைகள்ல ஒளி முறிவு நடக்கும். ஏன் முறிவு நடக்குதுன்னு சொன்னால் வெவ்வேறு ஊடகங்கள்ல இடம்பெறுவது முறிவு. இப்ப பார்த்தோம்டா, இங்க முன்னுக்கு இருக்கிறது வழி. அடுத்தது நாங்க வில்ல செய்யறது கண்ணாடி. அப்ப வழி வேற ஊடகம், கண்ணாடி வேற ஊடகம். அப்ப வெவ்வேறு ஊடகங்கள்ல ஒளிக்கதிரின் கதி வேறுபடுது. அல்லாட்டி வெவ்வேறு ஊடகங்கள்ல ஒளிக்கதிரின் வேகம் வேறுபடுது. அதால ஒளி முடிவடையும். சரியா? ஜோபிர்தன் ஜோபிர்தன் ரைட். வில்லையிலையா ஆடியிலையா ஒளி முறிவடையும்? இது என்ன கதாபிரசங்கமா கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லாட்டி போதனை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? என்ன நடக்குது? இடையில நான் என்ன கதாபிரசங்கம் செய்யற மாதிரி இருக்கா உங்களுக்கு? அல்லாட்டி கேட்ட கேள்விய திருப்பி சொன்ன விஷயத்த திருப்பி கேட்க விட சொல்லாட்டி நான் என்ன வகுப்புல இருக்கிறதா என்ன வித்தியாசம்? சமீக்ஷா பண்டத்த பிஜாசிந்தா என்னது ஆடி? எங்க ஆடுது? என்ன கேள்வி கேட்டேனா? என்ன கேள்வி கேட்டான்? இதான் பிரச்சனை. இப்ப இது விளங்க. இப்ப கேள்விய கேட்காம கதாபிரசங்கம் செய்து கொண்டு போனால் உங்கள்கிட்ட விளையாடுத்தான். வைஷ்ணவி மகாஜன கல்வி வில்லையில ஒளி முறிவு நடக்கிறது வில்லையில. சொன்னேன் நான், வீட்டுல முறிப்பனல் எல்லாம் சொல்றேன் சொன்னேன். வெவ்வேறு ஊடகங்கள்ல நடக்கிறது ஒளி முறிவுன்னு சொன்னேன். மிக அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு தான் கேட்கிறேன். சொன்ன விஷயத்த நோட் பண்ண எல்லாம் குட். சரியா? இந்த ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களோட வீர தீர செயல்கள் எல்லோருக்கும் புரியும். சரியா?
இப்பதான் வீர தீர செயல் செய்ய தெரியும். மற்றது பக்கத்தில் பேரண்ட்ஸ் எல்லாம் கிட்ட நிக்க வேணும். பக்கத்துல இருக்க சொல்லல நிக்க வேணும். பிரச்சனைன்னு கூப்பிட்டா உடனே என்ன ஒன் பண்ணவர் மைக் ஒன் பண்ணி கதைக்க வேணும். சரி, ஒவ்வொருத்தரும் செய்கிறது எனக்கு தெரியும். இப்போ வேணும்னா நான் வீடியோ ஆன் பண்ண சொன்னேன். ஓமண்ட் ஆன் பண்ணிட்டு திருப்பி என்னாச்சு ரைட். சிலது நான் நேரத்தை கருத்தி கொண்டு விடுவேன். அப்புறம் அதுக்கெல்லாம் சேர்த்து அப்புறம் மாட்டு படுவீங்க. ரைட். அடுத்த விஷயத்தை கவனிங்க. அப்ப இதில் இதுக்கு பேர் குவிவு வில்லை. என்ன சார் குவிவு வில்லையண்டா ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னா பாருங்க, ரெண்டு பக்கம் கும்பிட்டு கொண்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ரைட். அரசியல்வாதிகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட். இப்படி கும்பிட்டு கொண்டு நிக்கிறது குவிவு இல்லை. ரைட். அப்ப குழிவு வில்லையண்டா ரெண்டு பக்கமும் கிடங்கா இருக்கும். இது குழிவு வில்லை. சரியா? அடுத்தது ஆடியண்டா. ஆடியண்டா இங்கால ரசப்பூச்சி இருக்கு. ரைட். இப்படி ரசப்பூச்சி இருக்கு. சரியா? அப்ப இது என்ன ஆடி? இப்ப நான் கீறினது என்ன ஆடி? என்ன வகையான ஆடி? குழிவாடி. முன்பக்கம் முன்னுக்கு இருக்கிற பக்கம் பூசுப்படையில ரசப்பூச்சு. ஆகவே இது குழிவாடி. சரியா? அப்ப இதே பக்கத்துக்கு இஞ்சால பக்கம் ரசம் பூசினால் என்ன ஆடி? குவிவாடி. குவிவாடி. இதுதான் அடிப்படை விஷயம். அப்ப அடுத்த விஷயம், இந்த ஆடிகள்ல எப்பவுமே ஒளி தெறிப்பு இடம்பெறும். ரசப்பூச்சி இருக்கிறபடியா பட்டு தெறிக்கும். ரசப்பூச்சி இருக்கிறபடியா பட்டு தெறிக்கும். சரியா? பட்டு தெறிக்கும். என்னதுக்கு 6 மணிக்கு ஸ்கூல்ல போயின்னு எப்படிங்க ஜெனோசியா? சார் வர சொன்னவேல் ப்ரிஃபெக்ட் மேல ரைட். அப்ப இதுக்குரிய விடைய சொல்லுங்க பாப்போம். முதலாவது பாப்போம். ஒரு குவிவில்லையின் மூலம் ஏஐ பி ஆக மாற்றலாம். ஒரு குவிவில்லை மூலம் ஏஐ பி ஆக மாற்றலாம். சரியா பிள்ளையா? என்னடா அவ்வளவு சொல்லியாச்சு, அடிப்படை விஷயம் எல்லாம் சொல்லி தந்தாச்சு. மிச்சம் நீ சரி. சரி சரி. சரி சரி. ஏன் அந்த குவிவில் என்ன செய்யும் என்று சொன்னால் ஒளி கதிர்களை என்ன செய்யும்? இப்ப கேள்வியிலேயே விடையும் இருக்கு, குவிக்கும். குவிக்கும். அதான குவிவில்லைன்னு சொல்றான். குவிவில்ல குவிக்கும். அப்ப ஏ சரி. அடுத்தது, ஒரு குழிவில்லையின் மூலம் ஏஐ நீங்க போகலாம். யூ மே கோ. ரைட். ஜெனோசியா போகலாம். ஒரு குழிவு வில்லையின் மூலம் ஏஐ பி ஆக மாற்றலாம். குழிவு வில்லை அது என்ன செய்யும் என்று சொன்னால் ஒளிக்கதிரை விரிக்கும். சரியா? சமாந்தர ஒளிக்கதிரை விரிக்கிற வேலையை அவர் செய்வார். அப்ப ஏஐ பியா மாத்தலாமோ? அப்ப இல்ல. ஒரு குவிவில்லையின் மூலம் பிஐ ஏ ஆக மாற்றலாம். பிய ஏ ஆக மாத்தலாமோ? அது ஒரு நாள் நடக்காது. அப்படி ஒரு விஷயம் பிய நடக்குமா? அப்படி இல்ல ஒரு நாள் நடக்கும். இல்ல அடுத்தது, குழிவில்லையின் மூலம் சிஐ ஏ ஆக மாற்றலாம். இல்ல. விரிகதிர சமாந்தர கதிரை மாத்தலாம். இல்ல. அப்ப விஷயம் சரி. பாத்தீங்களா அப்படி சிம்பிள். அப்படி அந்த அவ்வளவுதான். அப்ப இதை தவிர பாப்பா, இது நான் உங்களுக்கு நாளைக்கு இந்த வீடியோக்குள்ள போனா நேரம் போயிடும். நல்ல ஒரு விளக்கம் வேறு. இதுல நான் முதல்ல அவங்களுக்கு காட்டினேன் இந்த வீடியோஸ் லென்ஸ் கன்வெக்ஸ் அது நான் உங்களுக்கு காட்டினேன். ரைட். நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ இல்லை தானே, நீ எப்ப வாப்பு? செவ்வாய்க்கிழமை. ரைட். அடுத்த கேள்வி கீர்த்தனா இளவாலை மேக நம்பகமா வாசிங்க.
இல்ல கீர்த்தனா இல்லையோ? வேகமா வாசிங்க. 26வது கேள்வி. இப்ப நினைத்தேன் வந்தாய் 100 வயதில் இல்லை. உடனே வாசிக்கும். மிகச்சிறிய எழுத்துக்கள் உள்ள ஒரு சுட்டுத்துண்டை வாசிப்பதற்கு ஒரு குவிவு வில்லை பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தை கருதுக. அதில் Right. சுட்டுத்துண்டு வைக்கப்பட வேண்டியது. ஒரு சுட்டு துண்டு ஒரு லேபிள வச்சாச்சு. அது எப்படியான எழுத்துச்சுன்னா குட்டி குட்டி எழுத்தா இருக்கு. சரியா? இப்ப உங்களுக்கு பெரிய பெரிய போண்டா சைஸ்ல தெரியும் கொட்டன் எழுத்தா. அப்ப எங்க வைப்பீங்க அந்த தான் கேள்வி. ரைட், இப்படியே சொல்லுங்க. அப்ப மேலாவது சரியா? இதுல நீங்க பெருசான யோசிக்க குவிவில்லைன்னா கைவில்லை. இதான் பிரச்சனை. இதுல பார்த்து இப்ப எல்லாம் பயப்படக்கூடாது. இது கைவில்லை. வளமையா நீங்க பூத கண்ணாடின்னு சொல்லுவீங்க. பெருசு பெருசா தெரியும். பூத கண்ணாடி தான் அது முண்ட தமிழ்ல பூத கண்ணாடி. சின்ன பிள்ளைகள விளையாடுற விளையாட்டு நான் பூத கண்ணாடின்னு சொல்றேன். ரைட், சரியா? இதை வச்சு நாங்கள் என்ன செய்யறாங்க? சமாந்தர ஒளிக்கதிர்களை குவிக்கலாம். ரைட், அப்ப எங்க வச்சா பிரிட்டிஷா தெரியும்? யாரா? இது எல்லாமே யோசிக்கணும். யாரா? விரைவா எல்லாம் உண்ட புத்தகத்துல அப்படி இருக்கிற விஷயம். இதுல உங்களுக்கு விளக்கம் பார்த்தா வீடியோ போடத்தான் பண்ணுறோம். ரைட், ஒருத்தருக்கும் தெரியாது அந்த ஐடியா. குவிய தூரம் சார். குவிய தூரம். வேற பெரிய ஆக்கள் சொல்லுங்க. படிச்ச ஆக்கள் பெரிய மனுஷர் சொல்லுங்க. வேகமா. சரி, அப்ப இது இந்த விளக்கம் உங்களுக்கு போதிய அளவில்லை. ஆகவே ரைட், நேரத்தை கருத்து கொண்டு மீண்டும் சந்திப்போம். ரைட், நன்றி. எவர்னாலும் கற்பது கைவிடு. ரைட், மீண்டும் சந்திப்போம். Thank you, sir. எஸ், வெல்கம். தேங்க்யூ சார்.